30 டேஸில் மிகப்பெரிய சேஞ்சு, மிகப்பெரிய ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரே ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பிஹேவியர் பேட்டர்ன், நம்ம மொத்த ரிசல்ட்டுக்கும் காரணம் ஒரே ஒரு பிஹேவியர் பேட்டர்ன். அதை மட்டும் தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதை ஒன்றை கரெக்ட் பண்ணா எல்லாமே கிளியர் ஆகிடும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து, நாளையிலேருந்து பாருங்க ப்ரோ, நான் வேற மாதிரி ஆளு, எல்லாமே வேற, என்கிட்ட புது ஹேபிட், புது ரொட்டீன், எல்லாம் புதுசு, நீங்க என்ன வேற மாதிரி ஒரு ஆளா பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். யூனோ வாட், அடுத்த நாள் காலையில அவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் மொத்தத்தையும் சதைச்சிருச்சு. இப்பவே கண்ணை கட்டுது. 5 நிமிஷம், எந்த ஒரு செயலுக்கும் 5 நிமிஷம் இல்ல இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பண்ணலாம். இந்த ஒரு பேட்டர்ன் தான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பண்றேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் பண்றேன், மதியமா பண்றேன், இந்த வேலையை முடிச்சுட்டு பண்றேன், அதை முடிச்சுட்டு பண்றேன், இதை முடிச்சுட்டு பண்றேன், ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நிஜமா என் ஃப்ரெண்டு ஃபெயிலே ஆகலைங்க. அவன் பண்ணதெல்லாம் என்ன தெரியுங்களா? அந்த சக்சஸை 5 நிமிஷமா இல்லை சின்ன சின்ன இடைவெளியா டிலே பண்ணது மட்டும்தான். லைஃப்ல நிறைய பேர் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அந்த ஒரு பர்ஃபெக்ட் டைமு, ஒரு பெரிய பிளானிங், இதுக்காகவே பல நேரத்தை வீணாக்குறோம். நம்ம பிரெயின் எப்படி தெரியுமாங்க, ரொம்ப பெரிய விஷயத்த, ஒரு பெரிய சேஞ்சை நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதனால சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பிரெயினுக்கு கொடுத்து முதல்ல நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாமளே நம்மளை நம்ப வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஜு, ஒரு இமெயில், ஒரு ஃபாலோ அப், ஒரு ரிசல்ட்டு, ஒரு விஷயம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை ஆனால் கேர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை ஒரு ஹேபிட்டாக மாற்றும் போது சப்கான்ஷியஸாக இதை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பிரெயின் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். தென் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹேபிட்டை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணாதீங்க. ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பாருங்க. அவுட்கம்மை மெஷர் பண்ணுங்க, அந்த அவுட்கம்மை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம எடுக்கிற ஒரு ஆக்ஷன் 5 மணி நேர பிளானிங்கோட ரொம்ப பெருசு. ஒரு நாளைக்கு கிடைக்கிற ஒரு சின்ன வெற்றி நாம ஒரு வருஷம் ட்ரீம் பண்ணதை விட ரொம்ப 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 பெருசு. மெஷர் பண்றத ஒரே ஒரு வேல்யூவா மெஷர் பண்ணி பாருங்க. கேலரிஸோ, ரெவன்யூ, நம்பர் ஆஃப் லீட்ஸோ, எத்தனை கிளைண்ட்டை நம்ம ரீச் பண்ணணும்னு நினைச்சோமோ, இல்லை எத்தனை பேருக்கு நம்ம பேசணும், மீட்டிங் செட் பண்ணணும்னு நினைச்சோமோ, அப்படின்னு ஒரு சின்ன மெட்ரிக்கை திரும்ப திரும்ப மெஷர் பண்ணுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், 30 நாளில் உங்களுக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 30 நாள் தேவையில்லை, 30 நாளைக்கு 30 டெசிஷன்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு டெசிஷன். ஸோ நாளில் ரிசல்ட் வரப்போறது இல்லை, உங்கள் டெசிஷனில் தான் ரிசல்ட் வரப்போகுது. அப்புறமா அப்படின்றத விட்டுட்டு இப்போ இந்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அதை பண்ணுங்க. ரிசல்ட் வரலன்னா என்ன கேளுங்க, உங்களையும் கேளுங்க. எவ்வளவோ பண்ணிட்டேங்க, இதை பண்ண மாட்டோமா?